பூஜை ரூமை எப்பயுமே இருட்டாக வைக்கவே கூடாது. எந்த இடத்துல விளக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு விளக்கு அப்படின்றது இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போல்லாம் வந்து பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய வீடு கட்டிடுறாங்க இல்லைங்களா. பூஜை ரூமை இருட்டாக வைக்கக்கூடாதும்மா, சரிங்களா. எப்பயுமே பூஜை ரூமில் விளக்கு அப்படின்றது இருக்கணும். வீடு ஃபுல்லுமே எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் மாலை 6 மணிக்கு எல்லா இடத்துலையும் ஒரு விளக்கு அப்படின்றது போடுங்க. பூஜை ரூம் எப்பயுமே இருட்டடிக்கக்கூடாது. ஏன்னா எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ, எங்கெல்லாம் வெளிச்சம் இல்லையோ, எங்கெல்லாம் சூரிய ஒளி படலையோ, அங்கெல்லாம் தீய சக்திகளோட நடமாட்டம் இருக்கும். எதிர்மறை ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பூஜை ரூம்குள்ளே செப்பல் போட்டுட்டு போகாதீங்க. ஆக பூஜை ரூம்குள்ளே செப்பல் போடுறது அப்படின்றது வேண்டாம். ஆனால் அவங்க வந்து எப்படின்னா, வெளியெல்லாம் ஒரு செப்பல், பூஜை ரூமுக்கு தனி செப்பல் அப்படின்றது வச்சுருக்காங்க. தினம்தோறும் பூஜை ரூமில் ஒரு சொம்பு தண்ணியாவது வைக்கணும். இந்த தண்ணி வைக்கிறது அப்படின்றது ஒரு சொம்பாவது வைக்கணும், இல்லை ஒரு டம்ளராவது வைக்கணும், இல்லை பஞ்சபத்திரத்தையாவது தண்ணி வைக்கணும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய மனது வீட்டில் ஒரு இடத்துல ரொம்பவே அமைதியாக சாந்தம் அடையுதுன்னா கட்டாயமாக அது நம்மளுடைய பூஜை அறை தாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம், ஒரு முகம் கை காலை அலம்பிட்டு வீட்டில் ஒரு விளக்கேற்றிட்டு அப்படியே அந்த ஒளியை பார்த்துட்டு நின்னாலே போதும், மனது அப்படியே நிறைந்து சாந்தம் அடைஞ்சிடும். நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சிருவாரு கடவுள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்துடும். ஆனால் பூஜை அறையில் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நிறைய தடவை நம்மளுடைய சேனலில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில தவறுகளை கட்டாயமாக செய்யவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிறைய விஷயங்கள் நீங்களே அழகாக சொல்லியிருக்கீங்க. பூஜை அறையில் எப்படி விளக்கேற்றணும், என்னென்ன பொருள் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் சில தவறுகள் கட்டாயமாக பூஜை அறையில் செய்யக்கூடாது, ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை இது உருவாக்கக்கூடும்னா அது என்னென்ன விஷயம் மேம்? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, காலையில் எந்திரிச்சோடனே சிலர் பூஜை அறைக்கு போவாங்க. போகவே கூடாதா அப்படின்னா போகலாம். யார் போகலாம் அப்படின்னா, அவங்களோட மாதவிடாய் முற்றிலும் நின்னவங்க, அதாவது மெனோபாஸ் ஆன லேடிஸ் வந்து போகலாம். தாம்பத்தியமே இல்லை, எங்களுக்கு பெருசாக குடும்ப வாழ்க்கை இல்லைங்க, எங்களுக்கு வயோதிகம் ஆயிடுச்சு, நாங்கள் சதா சர்வ நேரமும் பகவானே தான் நினச்சிட்ருக்கோம். அப்போ அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு தான் போகணும், குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்றது இல்லைம்மா. அவங்க தாராளமாக பூஜை ரூம்குள்ளே சுத்தப்பத்தம் இல்லாமல் கூட போகலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி சிவனடியார்கள், நிர்மாலயம் எல்லாமே இருக்குது. இல்லை, அதுதான் சிவ தீட்சை எடுத்தவங்க தாராளமாக போகலாம். மாதங்கி தாயாரை வழிபாடு பண்ணுறவங்க, மாதங்கி தாயார் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக பெருசாக சுத்தப்பத்தம் பார்த்து தான் பூஜை ரூம் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் நேராக பூஜை ரூம் போகலாம், அவங்க வழிபாடு பண்ணலாம். ஆனால் அதை தவிர சாமானிய மக்கள், சாமானிய பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தப்பத்தம் இல்லாமல் பூஜை ரூம்குள்ளே போகக்கூடாது. நேராக காலையில் தூங்கி எந்திரிச்சு பெட்லேருந்து நேராக பூஜை ரூம்குள்ளே போகிறது கண்டிப்பாக செய்யக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பூஜை ரூமை எப்பயுமே இருட்டாக வைக்கவே கூடாது. எந்த இடத்துல விளக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு விளக்கு அப்படின்றது இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போல்லாம் வந்து பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய வீடு கட்டிடுறாங்க இல்லைங்களா. பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, இவ்வளோண்டு பூஜை அறை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பூஜைக்கு ஒரு ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க. நமக்கு அவ்வளோ பெரிய வீடு, சுவாமிக்கு ஒரு சின்ன அறை கூட இல்லை. பெரிய பெரிய வீடு கட்டினாலும் சுவாமிக்குன்ற சின்ன ரூம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, முடியும்னா பெரிய பூஜை அறை கூட வச்சுக்கோங்க. நாங்கள் சின்ன வீடு தாங்க கட்டியிருக்கோம் அப்படின்னாலும் சுவாமிக்கு அப்படின்ற ஒரு தனி அறை அப்படின்றது வைங்க, கதுவோடு வைங்க. எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு கபோர்டு கூட வச்சுக்கலாம். அது மரத்தினால் ஆன கபோர்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீட்டு கிடையாது மரத்துக்கு, அதனால் சரி. ரெண்டாவது, பூஜை ரூமை இருட்டாக வைக்கக்கூடாதும்மா, சரிங்களா. எப்பயுமே பூஜை ரூமில் விளக்கு அப்படின்றது இருக்கணும். வீடு ஃபுல்லுமே எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் மாலை 6 மணிக்கு எல்லா இடத்துலையும் ஒரு விளக்கு அப்படின்றது போடுங்க. அது வந்து மின் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு அறையிலையும் நம்ம வந்து விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்றது இல்லை. மின் விளக்கு கூட போட்டு ஒரு மணி நேரம் அந்த விளக்கேறிட்டோ அதுக்கப்புறமா விளக்கு ஆஃப் பண்ணுங்கள். அது வந்து லைட் ஆஃப் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக பூஜை ரூமில் எப்பயுமே இருட்டு அப்படின்றது கூட, நைட்டு நம்ம தூங்கும்போது கூட சின்ன 0 வாட்ஸ் நம்ம வந்து போட்டு வச்சுடுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் அப்படின்றது இருக்கும். ஆக பூஜை ரூம் எப்பயுமே இருட்டடிக்கக்கூடாது. ஏன்னா எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ, எங்கெல்லாம் வெளிச்சம் இல்லையோ, எங்கெல்லாம் சூரிய ஒளி படலையோ, அங்கெல்லாம் தீய சக்திகளோட நடமாட்டம் இருக்கும். எதிர்மறை ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா. அதனால் இருட்ட வைக்கக்கூடாது. இப்போ வந்து பாருங்கம்மா, எல்லாருமே வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு நடக்கிறது ஒரு விஷயமா வச்சுருக்காங்க இல்லைங்களா. அதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கால் சில்லுன்னு இருக்குங்க, டைல்ஸ் ஈரமாகுது. அதுக்கும் மேலே
நான் டீசன்சிக்காக வச்சிட்ருக்கேன், நான் ரொம்ப பெரிய ஆள் அதுக்காக போட்டுட்ருக்கேன். எத்தனையோ காரணம், வசதி வாய்ப்பின் அடிப்படையில் போடுறதும் உண்டு, ஆரோக்கிய குறைபாடுனால போடுறதும் உண்டு, நடக்க முடியல அந்த ஹீல் பெயின் அப்படிம்பாங்க, குதிக்கால் வலி, அதனால் போடுறதும் உண்டு. நீங்கள் என்ன காரணத்தினால செப்பல் போடுறதுனாலும் பூஜை ரூம்குள்ளே கண்டிப்பாக செப்பல் போட்டுட்டு போகக்கூடாது. நான் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய பர்சன், அவங்க பேரை நம்ம சொல்ல விருப்பப்படல, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் கிடச்சிச்சு. ஆனால் அவங்க பூஜை ரூம்குள்ளே செப்பல் போட்டுன்னு போனதே நான் பார்த்தேன். அது நம்ம சொல்ல முடியாது, வெளியே கெஸ்ட்டாக போயிருக்கோம், ஸோ கம்முன்னு வந்துட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த பதிவில் இந்த கேள்வியை கேட்டதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பூஜை ரூம்குள்ளே செப்பல் போட்டுட்டு போகாதீங்க. ஆக பூஜை ரூம்குள்ளே செப்பல் போடுறது அப்படின்றது வேண்டாம். ஆனால் அவங்க வந்து எப்படின்னா வெளியெல்லாம் ஒரு செப்பல், பூஜை ரூமுக்கு தனி செப்பல் அப்படின்றது வச்சுருக்காங்க. என்ன இருந்தாலும் பூஜை ரூம்குள்ளே செப்பல் போடுறது அப்படின்றது வேண்டாம். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினம்தோறும் பூஜை ரூமில் ஒரு சொம்பு தண்ணியாவது வைக்கணும். அந்த தண்ணி வைக்கிறது அப்படின்றது ஒரு சொம்பாவது வைக்கணும், இல்லை ஒரு டம்ளராவது வைக்கணும், இல்லை பஞ்சபத்திரத்தையாவது தண்ணி வைக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு பூஜை ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாலும் எல்லா ஃபோட்டோவையும் வாங்கி நிரப்ப வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ஃபோட்டோவையும் நம்ம ஆசையில் வாங்கிட்டோம், விக்கிரகத்தை ஆசையில் வாங்கிட்டோம் அப்படின்னாலும் பராமரிப்பு அப்படின்ட்டு செய்யணும். அது பொம்மை இல்லை, இறை சிலை, அதாவது இறை நிலையினுடைய ஒரு ஃபோட்டோ, இறைவனுடைய ஃபோட்டோ, இறைவனுடைய சிலை அப்படின்னும் போது நம்ம அதை பராமரிப்பு அப்படின்றது செய்யணும். வெறுமனே அழகுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு, அந்த அழகுக்காக செய்யாதீங்க. கடவுளோட பிம்பத்தை மட்டும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கடவுளை நீங்கள் டெய்லி கும்பிட்றீங்களோ, ஒரு 4 ஃபோட்டோ வைக்கிறீங்க அப்படின்னா 4 ஃபோட்டோக்கும் டெய்லி ஒரு பூவாவது வச்சு நம்ம வெள்ளிக்கிழமையான ஒரு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு வழிபாடு பண்ணணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 100 ஃபோட்டோ வச்சா நம்மளால் பண்ண முடியாது இல்லையா, பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். ஆரம்ப காலகட்டத்தில் செய்வோம், அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் தொய்வு ஜாஸ்தி. என்னடா இப்போ எவ்வளோ நாள்ப்பா வேலை செய்கிறது, என்ன கும்பிட்டோம் நம்மளுக்கு நல்லது நடக்க மாட்டேன்ட்டு அப்படின்ற தொய்வு சட்டுன்னு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோக்களை அதே மாதிரி பார்த்திங்கன்னா விக்கிரகங்களை கம்மியாக வச்சுக்கோங்க. நிறைய விக்கிரகம் வச்சு ஒரு நாளும் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணாத இருக்காதீங்க. விக்கிரகம் இவ்வளோ பெருசு தான் வைக்கணுமா, இவ்வளோ பெருசு வைக்கணுமா, இவ்வளோ பெருசு வைக்கணுமா, எவ்வளோ பெருசுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் உரிய உபச்சரணை அப்படின்றது செய்யணும். அப்போ அந்த நீங்கள் எவ்வளோ பெரிய விக்கிரகம் வச்சாலும் அதுக்கான வழிபாடுகள் அப்படின்றது அதிகமாகணும். அபிஷேகம் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆராதனை பண்ணுறது, மந்திரங்கள் பிரயாணம் பண்ணுறது, நிவேதனம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வழிபாடு பண்ண அந்த விக்கிரகத்துக்கானா இருக்கட்டும், ஃபோட்டோக்கானா இருக்கட்டும், உயிர் வந்துருமா. உயிர் வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு ஒரு வாரம் பூட்டிட்டு வெளில போயிடுவோமா, போக மாட்டோம் இல்லைங்களா. நம்ம வெளியே போகிறோம், அப்படி ஒரு வாரம் 10 நாள் போகிறோம் அப்படின்னா கூட அந்த விக்கிரகத்துக்கிட்ட, நீங்கள் அம்பாள் விக்கிரகம் வச்சுருக்கீங்கன்னா அம்பாள் கிட்ட சொல்லணும், அம்மா நான் ஒரு வாரம் வெளில போகிற சூழ்நிலை வந்துச்சுமா, உனக்கு தெரியாதா என்ன, போய் தான் ஆகணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், அரிசி வைக்கிறேன், பருப்பு வைக்கிறேன், பிஸ்கெட் பேக்கெட் ஒரு 10 வச்சிடலாம், கெடாத உணவு இல்லையா, பிஸ்கெட் பேக்கெட் வைக்கிறேன், தண்ணி வைக்கிறேன், நீ சாப்பிட்டு சமத்தா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ அம்பிகையினுடைய மனசு பிரீத்தி ஆகிடும். அடடா நம்ம புள்ள வெளியே போனாலும் நம்மளுக்கு செஞ்சு வச்சுட்டு போகுதுடா, ஏதோ ஒன்றத்தை புள்ள செய்யுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமத்தற்பா. பட்டினி போட்டு போகக்கூடாது, எதுவுமே வைக்காமல் பட்டினி போட்டு உருகி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க, ஒன்றுமே வைக்காமல் போயிடுறீங்க. அப்போ யோசிப்பா, உருகி வழிபாடு பண்ணால் ஒன்றுமே சாப்பாடு வைக்காமல் போயிட்டாலே, இவ குழந்தைந்தா, இவ அம்மா இருந்தால் இவ செய்யாமல் போவாளா அப்படின்ற யோசனை தாயாருக்கு வரும். எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ, ஈசனை வழிபாடு பண்ணுறாலும், அம்பிகையை வழிபாடு பண்ணாலும், கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணாலும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினம்தோறும் விளக்கு அப்படின்றது ஏற்றணும். அந்த விளக்கு காலை மாலை இரு நேரத்துலையும் நம்ம வந்து விளக்கு ஏற்றணுமா. அகைன் அந்த விளக்கில் நீங்கள் எத்தனை பரிகார விளக்குனாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். கடைசி ஒரே ஒரு விளக்காவது நீங்கள் காலை, ஒரே ஒரு விளக்காவது மாலை ஏற்றணும். இதில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றலாமா, அகல் விளக்கு ஏற்றலாமான்னா உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ அதை ஏற்றுங்க, சரிங்களா. காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குன்னா சரி, இல்லை குத்து விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பாவை விளக்கு, அம்பாரி விளக்கு, எந்த விளக்கு வச்சுருந்தாலும் சரி, எதுவுமே இல்லையா ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்று ஏற்றுங்க, போதுமானது. அகல் விளக்கில் பஞ்சபூத சக்தியும் இருக்குது. ஆக அகல் விளக்கு ஒன்று ஏற்றுங்க, போதுமானது. அதே மாதிரி காலை மாலை 2 நேரமும் தூபம் அப்படின்றது ஏற்றணும். ஒரு நேரமாவது நிவேதனம் அப்படின்றது பண்ணணும். சாப்பாடே சிலர் வைக்க மாட்டாங்க ஃபோட்டோவுக்கு. சாப்பாடு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிவேதனம் பண்ணுற பழக்கமே எங்களுக்கு கிடையாதுங்க. இனிமேல் பட்டு பழகிக்கோங்க, நிவேதனம் அப்படின்றது பண்ணணும். தினம்தோறும் பூக்கள் அப்படின்றது மாற்றணும். இல்லைங்க நாங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மாற்ற முடியும்னா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் வச்சுட்டு சனிக்கிழமை அந்த பூவை எடுத்துருங்க. பூக்கள் ரொம்ப நாள் காஞ்சி அந்த பூஜை ரூம்குள்ளேயே இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் அதிர்வலைகள், எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி பூஜை ரூமில் உட்காந்து கத்துறது,
பசங்க எங்கேயோ ஏதோ பண்ணியிருப்பாங்க, அடப்பாவி நீ எங்கடா உருப்பட போற அப்படின்னு பூஜை ரூம்லேருந்து சொல்லுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எரும மாடு மேய்க்க தான் லாக்கி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வீட்டில் ததாஸ்து தேவதை அப்படின்றப்பா நீங்கள் என்ன பேசினாலும் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் அவ சொல்லுவாள். நம்ம சொன்னால் பலிக்காதுமா, ஆனால் அவங்க சொன்னால் பலிக்கும். ஆக பூஜை ரூம்குள்ளே உட்காந்து அவ சொல் பேசுறது, யாரையும் திட்டுறது, யாரையும் நிந்திக்கிறது, யாருக்கும் சாபம் கொடுக்கறது அப்படின்றது வேண்டாமா. சிலர் என்ன பண்ணுவாங்க, பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு சும்மா உட்காந்து எதையோ பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து தலையை வந்து கோதுறது, தலை வாடுறது, அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஹால்லேயே பூஜை ஷெல்ஃப் இருக்குன்னா பூஜை ஷெல்ஃப் பக்கத்தில் உட்காந்து செய்யாதீங்க. அதுக்குன்னு இருக்க இடத்துல போய் தலை வாடுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையில் எண்ணெய் வைக்கிறது, நகம் வெட்டுறது, அதெல்லாம் அதுக்குன்னு இருக்க இடத்துல செய்யுங்க. சுவாமி அறையினோட சுவாமி ஷெல்ஃப்னோட பக்கத்தில் இல்லை ஹாலில் மூலையில் பூஜை ரூம் இருக்குன்னா அது பக்கத்தில் நம்ம செய்யறது அப்படின்றது வேண்டாம். இறை வழிபாடுக்கு மட்டும்தான் அந்த இடம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரிமா எண்ணெய் விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் மீந்து இருக்கும் பார்த்தீங்களா, அது மறுநாள் அதிலே ஊற்றிக்கிறது. அந்த எண்ணெயே முழுசும் பாசி படிஞ்சிருக்கும், பச்சை படிஞ்சிருக்கும். அதை விளக்க கழுவிட்டு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் விளக்கு கழுவுவாங்க, தப்பு இல்லை, கழுவலாம். அந்த விளக்கு கழுவிட்டு வந்து அந்த இருக்கிற எண்ணெயை வீண் பண்ணாமல் அதில் ஊற்றி ஏற்றுவாங்க. அப்படி வேண்டாம். இன்னைக்கு விளக்கு ஏற்றுறீங்களா, எவ்வளோ வந்து உங்களுக்கு விளக்கு எரியணும்னு விருப்பப்படுறீங்களோ அவ்வளவே எண்ணெய் ஊற்றுங்க. ஏன் மிச்சம் ஊற்றி அதை வைப்பானே இல்லையாம்மா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 மணி நேரம் எரியிற மாதிரி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை கழுவிட்டு ஏற்றுங்க. ஒத்த விளக்கு அப்படின்னும் போது தாராளமாக தினம்தோறும் கழுவிடலாம் இல்லை. அதே மாதிரி தினம்தோறும் வீட்டில் மணி சத்தம் அப்படின்றது கேட்கணும். நிவேதனம் பண்ணும்போது கண்டிப்பாக மணி சத்தம் மடியடித்து கற்பூரம் காமிச்சு நிவேதனம் பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மணியினோட ஓசை வீட்டில் தீய சக்திகள் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு காதில் ஈயத்தை பாய்ச்சுற மாதிரி இருக்குமா. அந்த மணியினோட சத்தம் அவ்வளோ ஒரு வலி கொடுக்குமா, வலியும் வேதனையும் கொடுக்குமா, அதனால் வீட்டை விட்டு போகணுன்னே நினைக்குமா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் வந்து பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கிறது, ஓன்னு கதறி அழறது, நிம்மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறது, இது எதுவுமே வேண்டாம். எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. பூஜை ரூமில் போயிட்டு இதெல்லாம் செய்யறது வேண்டாம். அப்போ பூஜை ரூமில் அழக்கூடாது அப்படின் போது பகவானை வேண்டும் போது என் கண்ணில் தண்ணி தாரையாக வருதேம்மா, அது எப்படி அப்படின்னா அது பகவான் மேலே உனக்கு இருக்க அதீத அன்புனால வரக்கூடிய ஆனந்த கண்ணீர். அது இங்கே கணக்கு கிடையாது, அது இங்கே அழுக கிடையாது. அழுக அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வேற இல்லையம்மா. சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நாம் செய்யவே கூடாது. ஏன்னா பூஜை அறை இருக்கும் நிறைய பேர் வீட்டில் தினம்தோறும் விளக்கேற்றுற பழக்கமோ நெய்வேதனம் வைக்கிற பழக்கமோ கட்டாயமாக இருக்காது. ஸோ அப்படி விடவும் கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பூஜை அறைனா எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், என்ன செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு பட்டியலையே நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. கட்டாயமாக நம்ம நேயர்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல. நன்றி.